முக்கியமான விஷயம் பிறந்த நேரம். சரியா? ஒரு ஆள் ஒரு டயத்துல பிறக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன டைம் சொல்றாங்களோ அந்த டயத்தை கரெக்டா எழுதணும். ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா வெளியில வாட்சோட கரெக்டா நிக்கணும். அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கரெக்டா. அப்பதான் அந்த டைம் கிடைக்கும். அந்த டைம் கிடைச்ச உடனே அதை எதுலயாவது எழுதி வைக்கணும். அழிஞ்சிடாதபடிக்கு, மறந்துடாதபடிக்கு ஒரு 4 பேத்துக்கு மெசேஜ் போட்டு வைக்கணும். இல்ல உங்க இமெயில சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. பிறந்த நேரத்துல ஏகப்பட்ட குழப்பம் வந்துங்க. செத்த நேரத்துல ஏகப்பட்ட குழப்பம் வந்துடும். அதனால அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு இரவு 1 மணி பிறக்குது அப்படின்னா, சரி இன்னைக்கு நைட்டு இனிமேல் தான் 1 மணி வரப்போகுது. அந்த 1 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா தமிழுக்கு தேதி என்ன, ஆங்கிலத்துக்கு தேதி என்ன? கேள்வி கேட்டேன், பதில் சொல்லணும். ஒரு குழந்தை பிறக்க போகுது, இன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு பிறக்க போகுது. தமிழுக்கு அப்ப தமிழ் தேதி என்ன? தமிழுக்கு ஆடி இன்னைக்கு இப்போ தமிழ் தேதி தமிழுக்கு எத்தனைமா? ஆடி இங்கிலீஷ்க்கு ஆடி 6 சார். ஆடி ஆறாம் தேதி. ஆடி 6ஆம் தேதியா? வாட்டர் பாட்டில் ஆமா. ஆடி 6ஆமா இன்னைக்கு? இங்கிலீஷ் தேதி. ஆமா சார். இங்கிலீஷ் தேதி எங்க எல்லாத்துக்குமே தெரியுமா? இங்கிலீஷ் தேதி வந்துட்டு இன்னைக்கு 22. தமிழுக்கு ஆடி 22. 6, 22/7/26. ஓகேவா? இதுதான் தேதி. ஆனா இப்போ 1 மணிக்கு இனிமேல் தான் பிறக்க போகுது குழந்தை. அப்போ அந்த குழந்தைக்கு டேட் என்ன? டேட்டு டைம் எல்லாம் எப்படி மாறும்? இங்கிலீஷ்க்கு 23ங்கய்யா. ஆ? இங்கிலீஷ்க்கு 23 வருதுங்கய்யா. ஆ, தமிழுக்கு ஆடி 6 தாங்கய்யா. வெரி குட். தமிழுக்கு தேதி மாறாது. தமிழ் தேதி சூரிய உதயத்துல தான் மாறும், ஆடி 6. ஆனா இங்கிலீஷ்க்கு 23,000 12 மணியை தாண்டின உடனே. ஓகேவா? இதை கரெக்டா பார்த்து கரெக்டா எழுதணும் நம்ம. புரிஞ்சுதா? அதனால பிறந்த ஆங்கிலம் மற்றும் தமிழ் தேதி கரெக்டா கேட்டு வாங்கிக்கணும் நம்ம. அதுக்கடுத்து பிறந்த ஊர். எதுக்கு சார் இந்த பிறந்த ஊரு? சூரியனோட உதயம் வந்துட்டு ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபடும். எல்லாத்துக்கும் காமன் கிடையாது. சரியா? அதான் வித்தியாசம். ஒவ்வொரு இடத்துக்கும் சூரிய ஒளி படக்கூடிய கால நேரங்கள் மாறுபடும். சரியா? ஒரு பெரிய மலை இருக்கு, சூரியன் இங்க உதிக்கிறார். இது பக்கத்துல ஒரு பெரிய மலை இருக்கு, இங்கிட்டு இருக்கிறவனுக்கு விடிஞ்சிடும். இந்த மலைக்கு இந்த பக்கம் இருக்கிறவனுக்கு விடியுமா? விடியாது. இது கொஞ்சம் மேலே ஏறினாதான் இங்கிட்டு விடியும். கரெக்டா? இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும் அப்படின்னு அர்த்தம். அப்பதான் விடியும் உங்களுக்கு. அதனாலதான் கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா சீக்கிரமா இருட்டிடும். ஏன்னா மலைக்கு பின்னாடி வந்துட்டு சூரியன் குயிக்கா மறைகிறதுனால அந்த ஒரு விஷயம் நடக்கும். சரியா? அதுக்கடுத்து நீங்க எந்த வருஷம் நீங்க ஜாதகம் பாக்குறீங்களோ, எந்த வருஷம் பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பாக்குறீங்களோ, அந்த வருஷத்துக்குண்டான பஞ்சாங்கம் நமக்கு வேணும். அப்பதான் வந்துட்டு ஒரு ஜாதக நோட்டு எழுத முடியும். புரியுதா? ம், புரியுதா? இப்ப வரைய நான் இந்த சொன்ன 4 பாயிண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? புரியுது சார். சரி, ரைட், ஓகே. ரைட். புரிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது, ஜாதகம் கணிக்கிறதுக்கு வேற என்னென்னலாம் தேவை அப்படின்னா, என்னென்ன ஸ்டெப்ஸ் தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்னம். லக்னம் கண்டுபிடிக்கணும். சரியா? உங்களுக்கு என்ன லக்னம் ஓடுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, இது ஆடி மாசம் சூரியன் எங்க இருக்கும்? ஆ? சொல்லு. கடகத்துல இருக்கும் சார். கடகமா? கடகம், கடகம். சரி, ரைட்டு. லக்னம் ஒரு கட்டத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். சரி, ரைட்டு. அப்போ இங்க காலையில 6 மணி அப்படின்னா இங்க 8 மணிக்கு முடியும், இங்க 10 மணிக்கு முடியும், 12 மணி எழுதிருமா?
இங்க 6 மணிக்கு 6 to 8 இங்க 6 to 8. அதுக்கு அடுத்தது இங்க 8 to 10, இங்க 10 to 12, இங்க 14. 14ன்னு ஒரு மணி கிடையாது, அப்ப 2. சரி, இங்க 12 வரைய, இங்க 1 to 2. ஓகேவா? இப்ப இங்க 4, இங்க 6, இங்க 8, இங்க 10. அப்ப இப்ப என்ன லக்னம் ஓடிக்கிட்டு இருக்கோம்? கும்பலக்கணம் ஓடுங்கய்யா. கும்ப லக்னம் வரும். கரெக்டா? ஆமாங்கய்யா. எப்ப அந்த லக்னம் மாறும்? எப்ப அந்த 10 லக்னம் மணிக்கு மாறும்? அப்புறம். ஆ? 10 to 12 மாறுங்கய்யா. 10, 12. சரி, ரைட். 10 மணிக்கு மேல மாறிடும். ஓகேவா? 10 ஆமாங்கய்யா. மணிக்கு மாறி இங்க ஓடிடும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா. இப்ப நம்ம பார்த்தது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன். சரியா? இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, வாட்ஸ்அப்ல உங்களுக்கு இப்ப நம்ம கணக்கு பார்த்தோம்ல, இப்ப என்ன இருக்கு அப்படின்றத நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. அதுல லக்னம் என்ன புள்ளியில இருக்குன்னு பாருங்க. வாட்ஸ்அப் அப்படி மெல்ல கிளிக் பண்ணி வந்த மெசேஜ் அப்படியே பாருங்க எல்லாரும். லக்னம் எங்க உட்காந்துருக்கு, என்ன டிகிரியில உட்காந்துருக்குன்னு பாருங்க. லக்னம் 14 டிகிரில இருக்கு சார். எங்க இருக்கு? கும்ப கும்ப கும்பத்துல லக்னத்துல. இருக்குங்கய்யா. கும்பத்துல இருக்கா? கும்பத்துல. ம். அப்போ என்ன சொன்னோம்? ஒவ்வொரு ஆமா. ராசி இது 10 மணிக்கு தான் கிடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ அப்போ இங்க 8க்கு முடிஞ்ச உடனேயும் 8:01 ஆரம்பம், 9 மணி, 9 மணிக்கு பாதி கிட்டத்தட்ட கடந்துருச்சு. மீதி இங்க இருக்கு. கரெக்டா? அப்ராக்சிமேட்டா நம்ம குத்து மதிப்பா சொல்ல முடியல இது எந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு. கரெக்டா? ஆமா. இதைத்தான் நம்ம ம். என்ன பண்ண போறோம், ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்க ம். போறோம். எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கு அந்த லக்னம் அப்படின்றத பாகை கலை மாறாம ரொம்ப துல்லியமா பார்க்கணும். அவ்வளவுதான் விஷயம். சரிங்கய்யா. இதுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது சூரிய உதயம். சரிங்க. சரியா? ரெண்டாவது கண்டுபிடிக்க போறது உதயாதி நாளிகை. மூணாவது கண்டுபிடிக்க போறது ராசி பரிமாணம். நாலாவது லக்னம் நின்ற ராசி. 5 லக்னம் நின்ற பாதம். அவ்வளவுதான். எல்லாம் பெருசு பெருசா இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸி. ஒத்த வரியில டேஷ், ஏதோ ஒரு வரி கேள்வி எழுதுக அப்படின்ற மாதிரி ஒரு வரியில எழுதிடலாம். சரியா? உங்க புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க, பக்கம் நம்பர் 71. எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சுங்கய்யா. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் சொல்லுங்கய்யா? இப்ப என்னையா கண்டுபிடிக்க போறோம் நம்ம? நீங்க எல்லாம் யாருயா? இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்? சூரிய உதயத்தை கண்டுபிடிக்க போறோம். சூரிய உதயத்தை ஏன் சரிங்கய்யா. கண்டுபிடிக்கிறோம்? லக்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. சரிங்கய்யா. சரியா? இப்ப காலையில பக்கம் நம்பர் பஞ்சாங்கத்துல 88 எடுத்து வச்சுக்கோங்க.
எடுத்தீங்களா? எடுத்தாச்சுங்கய்யா. வெரி குட். 88ல என்ன இருக்கு? இது இப்படி வச்சு பாருங்க பஞ்சாங்கத்தை. எல்லாம் புதுசா இருக்கும் பஞ்சாங்கம். சார். எடுத்தீங்களா? ரைட்டு. அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு? 0 0 0 போட்டு 5:30 அப்படின்னு போட்டிருக்கா? ஆமா சார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு ஜூலை எத்தனையா? 22ஆ? ஜூலை 22 சார். 22. சார் பஞ்சாங்கம் எந்த பஞ்சாங்கம் சார்? கணேஷ் வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் எடுத்துக்கோங்க. ஆ. மஞ்சள் கலர். சரிங்க சார். சரியா? இதுல ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கான் பாருங்க. 6ஆம் தேதி 22 ஜூலை 22 6 அப்படின்னு போட்டு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கானா? 5.41 அப்படின்னு போட்டு. ஆமாங்கய்யா. பாத்தீங்களா? 5:41 to 7:53 என்ன போட்டிருக்கு? கடகம் அப்படின்ற கட்டத்துல வருதா? ஆமாவா? ம். ஆமாங்கய்யா. ஆமா சார். கீழே உள்ளதை ஆமா பார்க்கணும். மேல சார். உள்ளது வந்துட்டு நாளிகை. ம். சரியா? கீழே உள்ளதை பாருங்க. 2வது கொடுத்திருக்கிறது தான் மணி நிமிடம். அதுக்கடுத்து பாருங்க 7:53 to 10 கொடுத்திருக்கா? ஆமாங்கய்யா. அப்படியே அதே இதுலயே வச்சு பாருங்க. ஆமா சார். பாருங்க கும்பத்துக்கு 8:25 to 10:17 கொடுத்திருக்கா? ஆமாங்கய்யா. அப்ப நம்ம ஒரு லக்னம் எட்டு. இப்போ கரெக்டா இருக்கா? லக்னம் எப்படி பாக்குறது? ஆமாங்கய்யா. இதுல கரெக்டா. எப்படி பாக்குறது தெரியுதா? இது சென்னைக்கு பொதுவா கொடுத்திருக்காங்க. தெரியுது. சென்னையை பேஸ் பண்ணி இது கொடுத்திருப்பாங்க. சரியா? இது வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டா பார்க்கக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேவா? சரி, இப்ப நம்ம சரிங்கய்யா. சப்ஜெக்ட்டுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்ல எப்படி பாக்குறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இப்படி நம்ம கணக்குப்படி பாக்குறது அப்படின்றத பார்ப்போம். சூரிய உதயம். சரி. அதைத்தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம மத்ததெல்லாம் மூவ் பண்ண முடியும். சூரிய உதயம் பாக்குறதுக்கு பஞ்சாங்கத்துல 138ஆம் பக்கம் எடுங்க. எடுத்துட்டீங்களா? அதுல பாருங்க சித்திரை இருக்குதுங்கய்யா. தேதி 6 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. மாதம் தேதி சூரிய உதயாம்ச நிர்ணய நேரம். சூரிய உதயாஸ்தமய நிர்ணயம். என்ன கண்டு பாத்துட்டீங்களா எல்லாரும்? அதுல பாருங்க சித்திரை 6ன்னு போட்டு உதயம் மணி நிமிடம்னு போட்டு 6:10ன்னு போட்டிருப்பாங்க. 6 மணி 10 நிமிடம்னு அர்த்தம் அது. ம். சரியா? நம்ம அதைத்தான் நம்ம பேஸ் பண்ணி பார்க்க போறோம். அப்ப சித்திரை 6ஆம் தேதி சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்குது? 6 மணி 10 நிமிஷத்துக்கு உதிக்குது. சரிங்கய்யா. அப்ப சித்திரை 5ஆம் தேதி எத்தனை மணிக்கு சார் உதிக்கும்? கீழே வாங்க. பங்குனி இருக்கு பாருங்க. பங்குனி 27 இருக்கு பாருங்க. அதுல
பாத்துட்டீங்களா? ஆமாங்கய்யா. பங்குனி 27 சூரிய உதயம் எத்தனை மணிக்கு? 6 மணிக்கா? 6 மணிக்குங்கய்யா. ஆஹ் 6 மணி. அப்போ 27ஆம் தேதி காலையில 6 மணிக்கு வந்த சூரியன் சித்திரை 5ஆம் தேதி வரைய காலையில 6 மணிக்கு தான் வர்றாரு. சரியா? சரிங்கய்யா. சித்திரை ம் 6ஆம் தேதி தான் அவர் மாறுறாரு. எப்படி மாறுறாரு? 6:10க்கு வர்றாரு. வித்தியாசம் புரியுதா? சரி. புரியுதுங்கய்யா. புரிஞ்சுச்சு. இப்போ இன்னைக்கு எத்தனை தேதி? ஆடி. ஆடியா? ஆமாங்கய்யா. ஆடி 6ஆ? ஆடி ஆமாங்க. 6ஆம் தேதி. ஆடி 6க்கு சூரிய உதயம் என்ன? 6 மணி 2 நிமிஷங்கய்யா. 6 மணி 2 நிமிடம். ஆடி 6 சூரிய உதயம் 6 6 மணி. மணி 2 நிமிடம். சரி. ரைட் தானே? சரியா? அப்போ உங்களுக்கு சூரிய உதயம் பார்க்க தெரியுதா? ம் அப்ப எந்த தேதி சொன்னாலும் சூரிய உதயம் பார்த்துருவீங்கல்ல? பார்க்கலாங்கய்யா. சரி. ஐப்பசி ஆமா 15 சார். பார்த்து சொல்லுங்க. சூரிய உதயம் என்னன்னு சொல்லுங்க. ஐப்பசி 15. ஐயா 6:13 6 சரி. 6 மணி 11 நிமிடம். 6 மணி 6:11 11 நிமிடம். அவசரப்படக்கூடாது. சரிங்கய்யா. சரிங்க. தப்பா போயிரும். இந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் ரொம்ப அப்படியே இதா இருக்கும். இது விட்டா அப்படியே குழப்பிரும். சரியா? ரொம்ப ஆமாங்க. மோசமானது. கால்குலேஷன் அசால்ட்டா நினைச்சிடக்கூடாது. ரொம்ப இதா இருக்கணும். அப்ப சூரிய உதயம் சரிங்கய்யா. பாக்குறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல ஏதாவது டவுட் சரி. இருக்கா? இல்லைங்கய்யா. இல்லை மேடம். அடுத்ததுக்கு போலாமா? போவாங்கய்யா. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா உதயாதி நாளிகை. சரியா? ம் ஒரு நாளிகைனா எத்தனை நிமிஷம்? 24 நிமிஷம். சரியா? ஒரு மணி சரி. சீக்கல் டு 60 நிமிடம். அப்போ ஒரு மணி சீக்கல் டு 2 நாளிகை. சரியா? 24 + 24 + 12. 12. சரியா? அப்ப நாளிகைனா சரிங்க. என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரு நாளிகைன்றது சரிங்க. 24 நிமிஷம். ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடம். அப்போ ஒரு மணி நேரத்துல 2.5 நாளிகை வரும். கிளியரா? கிளியர்ங்கய்யா. ரைட். அப்போ ஒரு நாளிகை நம்ம கணக்குக்கு 24 நிமிடம். ஜோசியத்துக்கு 60 ஜோதிட வினாடி அப்படின்னு அர்த்தம். ஒரு நாளிகை 24 நிமிஷம். அப்ப 60 ஜோதிட வினாடி அப்படின்னு இருக்கு. அப்ப இது எப்படி பிரிச்சு கொடுக்கறது? இது எப்படி பிரிக்கிறது? கிட்டத்தட்ட ஒரு நிமிடம். சரி, இதுக்குள்ள ரொம்ப டீப்பா போனா நீங்க குழம்பிடுவீங்க. அப்படியே அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். சரியா? 2.25 வரும். சரியா? ஒரு நிமிடம் அப்படின்றது 2.25 ஜோதிட வினாடி அப்படின்ற மாதிரி, 2.5 ஜோதிட வினாடி அப்படின்ற மாதிரி வரும். 2.5 சொல்லு. 2.5 ஜோதிட வினாடி அப்படின்னு வரும். சரியா? ஒரு நிமிடம் அப்படின்னா 2.5 ஜோதிட வினாடி. வினாடிகள். இதை எழுதி வச்சுக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு நாளைக்கு மொத்தம் 24 மணி நேரம். அதுவே நாளிகையை கணக்கு பண்ணீங்கன்னா 60 நாளிகை. சரியா? 24 ஒரு மணி நேரம்ன்றது எத்தனை நாளிகை? 2.5 நாளிகை. 2 நாளிகை. ஈக்குவல் டு 24 + 24
பிளஸ் 12 12. 60. சரியா? இதான் ஆன்சரு. இப்படித்தான் வரும் இந்த சம்மு. சரியா? இப்ப வரை நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? இப்ப நாளிகைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சூரிய உதயத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுக்கு அடுத்து சம்முக்கு போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம்முல ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா இதைத்தான் எழுதணும். ஒரு உதாரண குழந்தை எடுத்துக்கிறோம். அது காலையில 10 மணிக்கு பறக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். சரியாயா? 10 மணி. சரிங்கய்யா. இப்ப அந்த குழந்தை பிறந்த நேரத்துக்கும் சூரிய உதயத்துக்கும் இடைப்பட்ட காலத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப இன்னைக்கு சூரியன் வந்துட்டு கணக்குக்காக 6 மணிக்கு உதிக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். சரியாயா? சரிங்கய்யா. 6 மணிக்கு உதிக்கிறார். 6 to 7 எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரங்கய்யா. 1 மணி நேரம். சரியா? அதுக்கு அடுத்தது 7 to 8 எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இங்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எழுதிடுவோம். 8 சரிங்க. to 9 எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரங்கய்யா. 9 to 10 எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம். சரி, இது எல்லாத்தையும் கூட்டினா 4 மணி நேரங்கய்யா. அப்ப சூரிய உதயத்துக்கும் குழந்தை பிறந்த நேரத்துக்கும் இடைப்பட்ட மணி நேரம் எவ்வளவு? 4 மணி நேரங்கய்யா. அப்ப 4 மணி. இது ஆன்சர். இது வந்து குழந்தைக்கும் சூரிய உதயத்துக்கும் இடைப்பட்ட மணி நேரம். சரி. இதை வந்துட்டு என்ன பண்ணணும்? இதை நாளிகையாக மாற்றணும். மாற்றணும்னா என்ன பண்ணணும்? நாளிகையா மாற்ற 2.5 மடங்கா மாத்தணும். சரிதானே? அப்ப சரிங்க. 4 + 4 ம். 2 கரெக்ட் தானே? 1 மடங்கு, 2 மடங்கு, இந்த 4ல பாதி ஒரு அரை மடங்கு 10. சரியா? 10 நாளிகை. Correct. சரியா? இது ஆன்சர். நம்ம கணக்கு சரி. காரணம்னா 24 × 10 போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வருது பாருங்க. அது 240. 240. சரி, இது 60ஆல வகுங்க. வகுத்தா என்ன வரும்? 1 6 6, 2 6 12, 3 6 18, 4 6 24. 12, 18, 24. மணி 4 மணி வந்துச்சா? நேரம். சரியா? ம். அப்போ இதுதான் உதயாதி நாளிகை அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்களா 10 நாளிகை, இதுதான் உதயாதி நாளிகை. வேற சரி. ஒண்ணுமே கிடையாது. ம். இந்த உதயாதி நாளிகை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா ஈஸியா? இது ஈஸியா? கண்டுபிடிச்சிருங்கய்யா. அதுக்கு Easy. அடுத்தது Easy பார்ப்போமா? தான் சார். இப்போ இந்த உதயாதி நாளிகை கண்டுபிடிச்சிருவீங்கல்ல கண்டுபிடிச்சிடலாங்க. ஹோம்ஒர்க் கொடுத்தா? கண்டுபிடிச்சிருங்க. ரைட், ஓகே. ராசி பரிமாணம். கண்டுபிடிச்சிருவோம் சார். ராசி பரிமாணம்னா என்னன்னு சொல்றேன். இப்போ நீங்க ஏ அப்படின்ற ஊர்ல இருக்கீங்க, பி அப்படின்ற ஒரு ஊருக்கு போறீங்க. சரியா? இங்க இருந்து இங்க போறீங்க. இதுக்கு எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 100 கிலோமீட்டர். சரிங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு இடையில 100 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? போற நேரத்தை எப்படி சொல்லுவாங்க? வேகம். சரியா? வேகமா? போற நேரத்தை எப்படி ஒரு அளவீடு இருக்குல்ல, இங்க இருந்து இது ஆமா. இந்த ஏ இந்த பி கிட்ட போறதுக்கு அப்படின்றது ஒரு அளவீடு இருக்குல்ல, 2 hours, ஆமாங்கய்யா. 2 2 மணி மணி நேரம் நேரம். ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சிருக்காங்கல்ல. இந்த சரிங்கய்யா. ஹவர்ஸை தான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பரிமாணம் அப்படின்னு. ஒண்ணு இன்னொன்னா சரி. மாறுது, ஒண்ணு சரிங்க. அதோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்றத தான் அவங்க என்ன சொல்றாங்க பரிமாணம் அப்படின்னு எடுக்கிறாங்க. சரியா? அதாவது சரிங்க. ஒரு லக்னம் என்னும் புள்ளி ஒரு ராசியிலிருந்து உள்ள நுழைஞ்சு அந்த ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு, அதுதான் பரிமாணம். சரியா? அந்த பரிமாணம் புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
எல்லாம் நாளிகை கணக்கிலே கொடுத்திருப்பாங்க. உங்க புத்தகத்துல கரெக்டா சொல்லணும்னா 74ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 74. எடுத்துட்டீங்களா? ஆமாங்கய்யா, ராசி பிரமாணம். இருக்கா? அதுல பாருங்களேன். சூரிய ஒளி ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்ளும் தோராயண கால அளவு ராசி பரிமாணம். காவே சீதாராமையர் சர்வ முகூர்த்த பஞ்சாங்கம் பக்கம் 104 இடம் பெற்றிருக்கும். இதன் விவரம் பின்வருமாறு கொடுத்திருக்கானுங்களா? அதுல என்ன ஆமாங்கய்யா. மேசம் 4.15 அப்படின்னு போட்டிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? ம் என்ன அர்த்தம்? 4.15 நாளிகை அப்படின்னு கொடுத்திருக்கான். ஓ, கணக்கு சரிங்கய்யா, பார்ப்போமா? சரிங்க. மேசத்துக்கு என்ன கொடுத்திருக்கான்? மேசம்னு ம். போட்டு 4.15 கொடுத்திருக்கான். கரெக்டா? இப்ப 4 ஆமாங்கய்யா. 24 ஒரு 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 நாளிகை அப்படின்ற 24 நிமிஷம். அப்ப 4ஆல இதை பெருக்குவோம், எவ்வளவு வரும்? என்னையாச்சு? 96ங்கய்யா. 96ஆ? சரி, இப்ப இங்க ஆமாங்க. 15 அப்படின்னு இருக்கு. நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? இங்க என்ன இருக்கு? 15 ஜோதிட வினாடி இருக்கு. வினாடி. இதை என்ன அளவீடால அளந்தோம்? ஞாபகம் இருக்கா? 0.15 எப்படி குறிச்சோம்? ஒரு நிமிடம் அப்படின்றது 2.5 ஜோதிட வினாடி அப்படின்னு குறிச்சோம். சரியா? இங்க இருக்கிறது ஜோதிட வினாடி தான் இருக்கு. அப்ப இங்க எத்தனை 2.5 இருக்கு? அளக்கூடாது, நிமிடம் இருக்கு. அதுங்களையுமா? ஒரு நிமிஷம் அப்படின்றது 2.5 ஜோதிட வினாடி. சரியா? 7 ஐயா, சுபாமா, மொத்தம் 6 நிமிஷம் வருதுங்கய்யா. மியூட் போட்டுக்கோங்க. ஐயா, 6 நிமிஷம் வருதுங்கய்யா. சரி? ஒரு நிமிடத்துக்கு 2.5 அப்படின்னா ஆமா. பாருங்க, 15 இருக்கா? நம்ம கிட்ட என்ன இருக்கு? 4.15 15. நாளிகை இருக்கு. 15 நாளிகை ம். 2.5 2.5 கணக்கு பண்ணுங்க. 10க்கு 4 2.5 வரும். 15க்கு 6 வரும். ஆ, அப்ப ஆ, 6 6 நிமிடம் வரும். அப்படின்னு அர்த்தம். ஆமாங்கய்யா. புரியுதா? அப்ப இது கூட ஆமாங்கய்யா. 6 கூட்டுங்க. எவ்வளவு வருது கூட்டினா? 102. 102. ஆமாங்கய்யா. இப்ப மீதி அப்போ எவ்வளவு ஒரு டைம் மணி இருக்கு? 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம்? நேரம். 2 மணி நேரத்துக்கு 60 120 நிமிஷம். நிமிடங்கய்யா. சரியா? அப்போ ஆமாங்கய்யா. இங்க என்ன சொல்ல வராங்க? 1 மணி நேரம் 42 42. மணி நிமிடம். 42 நிமிடம். மேச ராசியை கடக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்ராக்சிமெண்டா அப்படின்னு சொல்லி சொல்றேன். புரியுதா? ஆ, தோராயமா புரியுதுங்கய்யா. சூரிய ஒளி வான்வெளி மண்டலத்துல மேசத்தை குறிக்கக்கூடிய பகுதியில் கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் 1.42 மணி நிமிடம் அப்படின்னு. சரிங்கய்யா. எப்படி? சரியா? இதே மாதிரி அவன் சரி. ரஃபா எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்கான். சரியா? எல்லாத்துக்கும் சரிங்கய்யா. ரஃபா ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்கான். இந்த மணி நேரத்தை தான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாளிகை கணக்குல போட்டிருக்காங்க. சரியாயா? சரிங்கய்யா. நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. நமக்கு புரியாத பாஷையில போட்டிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன மாசம் நடக்குது? ஆடி தானே? ஆமாங்கய்யா. 35ஆம் பக்கம் எடுங்க. எடுத்தாச்சுங்கய்யா. எடுத்துட்டீங்களா? ம். அங்க என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. கரெக்டா இந்த கார்னர்ல, ரைட் சைடு கார்னர்ல பாருங்க, காய்கனிகள் விலை உயரும் போட்டிருக்கானுங்களா? பாத்துட்டீங்களா? இந்த ஆமாங்கய்யா. கார்னர்ல இங்க பாருங்க, 35ஆம் பக்கம் எடுக்கிறீங்க. இதான் 35ஆம் பக்கம். இந்த எட்ஜில் இருக்கு ஆமாங்கய்யா. பாருங்க. இருக்கா? ஆமாங்கய்யா. கடக இருப்பு இருக்குதா?
வாக்கிய சிரா திதி அப்படின்னு இருக்கா மேல ஹெட்டிங்ல? இன்னும் பார்க்கலையா? தெரியலையா? சரி, உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்க. ஐயா நான் 35ஆம் பக்கம் நம்ம 35 வாக்கியத்துல தானுங்கய்யா? வாக்கியத்துலதான் அந்த மஞ்ச கலரியா ஆமாங்கய்யா. என்னையா தெரியுது அந்த பக்கத்துல? ஐயா காய்கனிகள் விலை உயரும். அதுக்கப்புறம் போதும் போதும் பாத்தீங்கன்னா போதும். காய்கறிகள் விலை உயரும் போட்டிருக்கா. அதுக்கு அப்படியே ஆமாங்கய்யா. லெஃப்ட்ல வாங்க. வாக்கிய சிரார்த்த திதி அப்படின்னு இந்த டைரக்ஷன்ல கொடுத்துருப்பான். இந்த டைரக்ஷன்ல சரிங்கய்யா. இருக்கா? ஆமாங்கய்யா. அது பக்கத்துல கடக இருப்பு அப்படின்னு இருக்கா? ஆமாங்கய்யா. அப்ப கடக ராசியோட இருப்பு 5.30 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்கய்யா. சரிங்கய்யா. சரிங்கய்யா. சூப்பரா. சூப்பருங்கய்யா. ஒவ்வொரு நாள் அந்த இருப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும் பாருங்க. முத ஆமாங்கய்யா. 5.30, 5.20, 5.9, 4.59 இருக்கா? ஆமாங்கய்யா. 10 வினாடியா குறையும். சரிங்கய்யா. சரி. ஏன் அப்படி குறையுதுன்னா, சூரியன் 1ஆம் தேதிக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த கட்டத்துக்குள்ள அப்பதான் உள்ள வருவார். சரிங்கய்யா. உள்ள வரும்போது அது முழுசா இருக்கும். ஒவ்வொரு நாள் பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கடந்துருவார். அதனாலதான் 10 சரிங்கய்யா. சரி. குறையுது. கடைசி பக்கம் சரிங்க. வந்து பாருங்க. கடைசி கீழே வந்து பாருங்க. அது கீழே இந்த சைடு வெறும் 32ஆம் தேதி கொடுத்துருக்கோம் சித்திரைக்கு. சரி, சித்திரையா சரிங்கய்யா. ஆடிக்கு 32 தேதி பாருங்க. சைவர் ஆமாங்கய்யா. 11 அப்படின்னு கொடுத்துருப்பான். ஆமாங்கய்யா. இருக்கா? ஆமாங்கய்யா. இருக்குதுங்கய்யா. அவ்வளவுதான். இதுதான் ராசி பரிமாண இருப்பு. இங்கதான் பார்த்து எடுக்கணும். இந்த புத்தகத்துல சரிங்கய்யா. சரி. கொடுத்துருக்கான்ல, அது வந்து பொதுவா கொடுத்துருக்கான். எப்படி ம். கொடுத்துருக்கான்? பொதுவா கொடுத்துருக்கான். அதனால நம்ம இதை பார்த்து எடுக்க வேண்டாம். நம்ம பஞ்சாங்கத்தை வச்சுதான் எடுக்கணும். முடிஞ்சா? இப்ப நமக்கு எந்த சரி. தேதியில குழந்தை பிறந்தது? ஆடி 6 தானே? ஆமாங்கய்யா. ஆடி 6. ஆடி 6ஆம் தேதிக்கு பாருங்க. அப்படியே என்ன கொடுத்துருக்குன்னு நா- பாருங்க. இந்த சைடு கொடுத்துருக்கு பாருங்க. 4. தேதி அப்படின்னு போட்டு 6 அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? ஆமாங்கய்யா. அப்படியே மெல்ல அப்படியே வச்சு பாருங்க. பேனா இருந்துச்சு, 4 பென்சில் அப்படியே கீழே கோடு போட்டுக்கோங்க. 38ங்கய்யா. வெரி குட். 4.38 நவ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆமாங்கய்யா. நவனா என்ன அர்த்தம்? நவமிங்கய்யா. வெரி குட். முடிஞ்சா? அவ்வளவுதான். ஆமாங்க. இதுதான் ஆடி நமக்கு தேவையான நாளிகையை பார்க்கக்கூடிய மெத்தட். இந்த நாளிகையை மட்டும் நம்ம எடுத்தா போதும். சரியா? சரிங்க. அப்ப சரிங்க. ஆடி 6ஆம் தேதி படி நம்ம என்ன நாளிகை எடுத்திருக்கோம்? 3 புள்ளியா 4 புள்ளியா? ஐயா 3 புள்ளியா 4 புள்ளியா? 38 4.38. எடுத்தாச்சா? ஆமாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. ஆமாங்க. இதான் ஆன்சர். இந்த ஹெட்டிங்க்கு இதான் ஆன்சர். இதை நம்ம எடுத்து சரிங்க. வச்சுட்டோம். இப்ப அடுத்தது லக்னம் நின்ற ராசி காண்பது. அதுக்கு அடுத்தது என்ன ஹெட்டிங்? ராசி பரிமாண இருப்பு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து லக்னம் நின்ற ராசி. இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்க. அதுக்கு கொஞ்சம் நம்ம எடுத்து எழுதணும். எதெல்லாம் கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து எழுதணும். சரியா? இப்போ இன்னைக்கு எத்தனை? ஆடி 6. அப்போ இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்ச உதயாதி நாளிகை எத்தனை? 10 நாளிகை. கரெக்டா? இதானே நம்ம கண்டுபிடிச்சோம். இதுதான் உதயாதி. சரிங்க. சூரிய உதயம் என்ன? சூரிய உதயம் இன்னைக்கு என்னது? ஜி ஒரு நிமிஷம். ஆடி 6க்கு 6/2ங்கய்யா. 6/2. ஆமாங்கய்யா. 6/2 நம்ம கணக்குக்காக சும்மா நம்ம பழகுறதுக்காக வந்து 6ன்னு ரவுண்டா வச்சுக்கிறோம். 6. சரிங்க. அதுக்கடுத்து ராசி பரிமாண இருப்பு எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? கண்டுபிடிச்சிட்டுமா?
என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆமாம் 4.38 இதானே கண்டுபிடிச்சோம். ஆமாங்கய்யா. இது எதுவும் டவுட் இல்லையே. இல்லைங்கய்யா. சரி, ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த 10 அப்படின்னு கொடுத்துருக்கா, இது என்ன அப்படின்னா ஆமாங்க 10 நாளிகைன்னு கொடுத்துருக்கிறது என்னன்னா, காலையில சூரியன் உதிச்சதுக்கும் குழந்தை 10 மணிக்கு பிறந்தது, 10 மணிக்கும் இடைப்பட்ட நாளிகை. சூரியன் அன்னைக்குங்க உதிச்சிருக்கு, அதுக்கும் குழந்தை பிறந்திருக்கு, இது இடைப்பட்ட நாளிகை. சரியா? ராசி பரிமாண இருப்புன்னு ஒண்ணு எடுத்து வச்சிருக்கோம். இது ஆடி மாசத்துக்கு உண்டான ராசி பரிமாண இருப்பு. இப்ப சூரிய சரி. ஒளி கடக்கிறதுக்கு எவ்வளவு எடுக்குது? 4.38. 4.38 இந்த இடம் வரைய கடந்துருது. சரி. சரியா? கடக ராசியில இந்த இடத்த கடந்துருது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 10 நாளிகையை போட்டு 4.38 கழிச்சிடணும். மணி நிமிடம் மாதிரி கழிக்கணும். சரிங்க. இந்த சைடு 22, இங்க இருந்து இதை கழிச்சோம்னா 6. ஆடி சரிங்க. மாதம் கழிஞ்சிருச்சு. முழுசா முடிஞ்சிருச்சா? இது என்ன ராசி? ஆடி மாசம்ன்றது கடகம் தானே? கடகம். ஆமாங்கய்யா. அது கழிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கு அடுத்து என்ன ராசியை கழிக்கணும்? சிம்ம ராசி. சிம்ம ராசி ஆவணி. கரெக்டா? ஆவணி. ஆடி ஆமாங்கய்யா. மாசம் குழந்தை பிறந்திருக்கு. காலையில 2 மணி நேரம் அப்ராக்சிமேட்டா அதை கழிச்சிட்டோம். அது கழிவுட்டுருச்சு. இப்போ அதுக்கு அடுத்த இதை கழிக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆவணி மாசத்தை பார்க்கணும் பஞ்சாங்கத்துல எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னு. ஆவணி மாசத்தோட மொத்த பரிமாண இருப்பு எவ்வளவு கொடுத்துருக்கு பாருங்க, பார்த்து சொல்லுங்க. அதே மாதிரிதான். கடைசியில பார்க்கணுமாங்கய்யா? ஆ? அதே மாதிரிதான். பக்கம் நம்பர் சொல்றேன், 37 போங்க. 37ங்கய்யா. தமிழ்நாட்டை புயல் தாக்கும். ஆமாங்கய்யா. மேல சிம்ம சிம்ம இருப்பு இருக்கா? ஆமாங்கய்யா. மேல ஆமா, 5 10 புள்ளி நாளைக்கு 15 இருக்குங்கய்யா. ஆ, 1ஆம் தேதிக்கு. அந்த 5.15 தான். ஓ, அதுதான் மொத்த நாளைக்கு. சரிங்கய்யா. அதத்தான் எடுக்கணும். ஏன் நம்ம போன இதுக்கு 6ஆம் தேதிக்கு பார்த்தோம், இதுக்கு மொத்தமா பார்த்தோம்னு சொல்லி தெரியுதா? ஏன் அப்படின்னா இந்த 6ஆம் தேதி வரைய கிட்டத்தட்ட 5 நாள் சூரியன் கடந்துட்டாரு. அதனாலதான் அந்த இடத்துல போய் பார்த்தோம் நம்ம. 4.38 ஆடி 6ஆம் தேதி அப்படின்னு. குழந்தை 1ஆம் தேதி பிறந்ததுன்னா முழுசா எடுத்திருப்போம் அப்படியே. புரியுதா? சரிங்கய்யா. அப்ப ஆடி இதுக்கு ஃபுல்லாத்தையும் போட்டாச்சு. இதுல இருந்து இதை கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? 1.07 நாளிகை. சைபரியல் நாடு. ஆமாவா? ஆமாங்கய்யா. சரி, ரைட். அப்போ இந்த சிம்ம ராசியையும் கடந்துருச்சு. என்னது கடந்துருச்சு? சூரிய ஒளி என்னும் லக்ன புள்ளி கடந்து விட்டது. சரிங்க. கரெக்டா? அதுக்கு அடுத்தது இப்ப கடக்க போறது என்ன? கன்னி. கன்னி ராசிக்கு எவ்வளவுன்னு பாருங்க. கன்னி ராசிக்கு ராசி பரிமாண இருப்பு எவ்வளவுன்னு பாருங்க, பார்த்து சொல்லுங்க. 5ங்கய்யா. வெரி குட். 5. அப்போ 5 இந்த 1.07 போட்டோம் அப்படின்னா கழிபடுமா கழிபடாதா? மைனஸ் பண்ண முடியாது. முடியாதுங்கய்யா. நம்ம கிட்டே எவ்வளவு இருக்கு? 1.07 இவ்வளவுதான் இருக்கு. ஆமாங்கய்யா. இங்க 5 ஆமாங்கய்யா. வருது. அப்போ ஆமாங்கய்யா. இதுல கிட்டத்தட்ட ஒரு 1/4 பங்கு பகுதியில தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? கழிக்க ஓகே. முடியாது அப்படின்றதுனால குழந்தை எங்க சரிங்க. பிறந்திருக்கு? கன்னி லக்னத்துல பிறந்திருக்கு. புரியுதா? சரிங்கய்யா. நம்ம என்ன பார்க்க போறோம்? லக்னம் நின்ற ராசியைத்தான் பார்க்க போறோம். கரெக்டா? ஆமா. இப்ப எதுவரை ஆமாங்கய்யா. கண்டுபிடிச்சிருக்கீங்க? கன்னி. கன்னி லக்னம் நின்ற ராசி கன்னி. சரிங்கய்யா. சரிங்கய்யா. இப்போ கன்னி ராசியில தான் லக்னம் நிக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? கன்னி ராசி மொத்தம் 5 நாளிகை. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு 1 நாளிகை. ஆமாவா இல்லையா? ஆமாங்கய்யா. அப்ப கன்னி ராசியில மொத்தம் எத்தனை டிகிரி இருக்கு? 30 பாகை இருக்கு. 30 பாகை இருக்கு. 30 பாகையை கடக்கிறதுக்கு 5 நாளிகை அப்படின்னா
ஒரு பாகையை கடக்க எத்தனை நாளிகை ஆகும்? ஐயாரா 30. அப்போ ஒரு நாளிகையை கடக்க 6 டிகிரி. 6 டிகிரி ஆகும். ஒரு நாளிகையில 24 நிமிஷத்துல 6 டிகிரியை கடக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்கய்யா. பாருங்க. அப்போ 6 டிகிரி அப்படின்னா அப்ப என்ன நட்சத்திரத்துல லக்ன புள்ளி விழுந்திருக்கும்? ஆறு டிகிரினா கண்ணில என்ன லக்ன புள்ளி விழுந்திருக்கும்? உத்தரம். உத்தரம் 3ஆம் பாதம். 3ஆம் பாதம். தெரியாதனமா கிளாஸுக்கு வந்துட்டோம். ம். இது நேர்ல நடத்தும் போதே அத்தனை கேள்வி வரும். ஆன்லைன்ல நடத்தி விடுறேன்னா அப்போ லக்னம் இருந்த புள்ளி என்ன? கன்னி. இதுவரை நல்லா புரியுதுல? கன்னி தான் லக்னம் ஆமாங்கய்யா. அப்படின்றது புரியுதா? அது புரியுதுங்கய்யா, புரியுதுங்கய்யா. ரைட், ஓகே. நான் இப்போ இன்னும் ஒரு மாடல் சம்மு தர்றேன். இப்போ நீங்க உடனே அப்படியே லைவ்ல உட்காந்து நீங்களே போடுங்க. சரியா? சரி. லைவ்ல நீங்களே உட்காந்து போடுங்க. வேண்டாமா? அப்ப நீங்க வீட்ல ஹோம்ஒர்க்கா பண்றீங்களா அத? இல்லைங்கய்யா, கொடுங்க. அப்பதாங்க புரியும், ஏதாவது செய்யறதுக்கு முடியுங்கய்யா. ஒண்ணும் இல்ல. நீங்க ஹோம்ஒர்க்கா கூட போடுங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்கு. அடுத்த ஸ்டெப் போனேன் அப்படின்னா உங்களுக்கு லைட்டா படபடன்னு வரும். சரியா? அதனால இந்த 3 ஸ்டெப்பை மட்டும் நீங்க ஈஸியா போடுங்க. சரிங்க. இந்த 2 ஸ்டெப் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிராக்டிஸ் பண்ணுனா சரிங்க. வந்துடும். 3 ஸ்டெப் தான் சொல்லி கொடுங்க. சூரிய உதயம், சரிங்க. உதயாதி நாளிகை, ராசி பரிமாண இருப்பு. சரியா? அதுக்கு அடுத்தது லக்னம் நின்ற ராசி. இதை கண்டுபிடிக்கிற மெத்தட். இதை மட்டும் சரிங்க. தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை நிப்பாட்டி நிப்பாட்டி திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. சரியா? அப்படிதாங்க செய்யணும். சரிங்க. 40 கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 40 நிமிஷம் வீடியோ. சரியா? சரிங்கய்யா. 4 ஸ்டெப். இதை முடிச்சிட்டாலே போதும். மிச்ச கிளாஸ் ஓவர். சரிங்க. சரிங்க. சரியா? உங்களுக்கு இதுக்கு அடுத்தது லக்னத்தையும் சந்திரனையும் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். மிச்சது எல்லாமே சரிங்க. ஈஸி. இப்ப ஈஸியா இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு இப்ப நான் சொல்லித்தரேன். சொல்லித்தரட்டா? சொல்லுங்கய்யா. உங்க பஞ்சாங்கத்துல 16ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சுங்கய்யா. எடுத்துட்டீங்களா? ம். இப்போ கண்டுபிடிக்க போறதுல லக்னம். ம். லக்னம் எந்த ராசியில நின்னது, என்ன நட்சத்திரத்துக்கு மேல இருந்தது அப்படின்னு எழுதணும். சரியா? உதாரணமா இங்க உத்திரம் 3 அப்படின்னு எழுதும். கரெக்டா? சரிங்கய்யா. உத்திரம் 3 அப்படின்னு எழுதிடுவோம். முடிஞ்சா? இப்ப சரிங்க. சூரியன் எங்க நின்னது அப்படின்னு சொல்லி அதுக்கு கணக்கெல்லாம் தேவையில்லை. பஞ்சாங்கத்தை பார்த்தே போட்டுருவோம். பஞ்சாங்கத்தை எடுங்க. பஞ்சாங்கத்துல 16ஆம் பக்கம் எடுத்தாச்சு. எடுத்து வச்சுக்கோங்க. சூரியன் எடுத்தாச்சுங்கய்யா. சாரம் அப்படின்னு கொடுத்துருக்கும் பாருங்க. சூரியன் சாரம். ஆமாங்கய்யா. இருக்கா? இப்ப நமக்கு எந்த ஆமாங்கய்யா. மாசத்துக்கு சூரியனோட சாரம் வேணும்? நமக்கு ஆடிக்குங்கய்யா. ஆடி. ஆடிதான் நமக்கு தேவை. கரெக்டா? ஆமாங்க. ஆடி மாசத்தை எடுத்து பாருங்க. ஆடி 6ஆம் தேதி தேவை. ஆடி 6ஆம் தேதி கொடுத்துருக்கா? ஆடிக்கு என்ன கொடுத்துருக்கு? ஒண்ணு ஃபர்ஸ்ட் மேல பாருங்க. தேதி. சூரியன் சாரத்துக்கு மேல பாருங்க. தேதி, நாளிகை, வினாடி. அதுக்கு அடுத்தது நட்சத்திரம். அதுக்கு அடுத்து பானா பாதம், ராணா ராசி, ஆனா அம்சம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? புரியலங்க, இடையில கட் ஆயிடுச்சுங்கய்யா. மறுபடியும் சொல்றேன். என்ன கொடுத்துருக்கு அப்படின்னாக்க தேதி அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது சரிங்க. நா அப்படின்னு போட்டிருக்கு. நானா நாள் அப்படின்னு அர்த்தம். வீணா சரிங்க. வினாடி. சாரி, நாள் தான் சரி. நாளிகை. வீணா வினாடி. நாளிகை, வினாடி. சரிங்க. அதுக்கு அடுத்தது நா போட்டு ஷா போட்டிருக்கோம். நட்சத்திரம். சரிங்க. நா போட்டு இப்படி போட்டிருக்கா ஷா அப்படின்னா நட்சத்திரம். ஆமா. சரிங்க. அதுக்கு அடுத்தது பானா பாதம், சரிங்க. ராணா ராசி, அம்முனா சரிங்க. அம்சம் அப்படின்னு அர்த்தம்.
சரிங்க. சரியா? பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. என்ன போட்டிருக்கு? சித்திரை மாசத்துக்கு தேதி 1, நாளிகை ம் 6, அதுக்கடுத்து ம் வினாடி 28 கொடுத்துருக்கா? ஆமாங்கய்யா. பாருங்க, ஆசு அப்படின்னு போட்டு 1ன்னு போட்டிருப்பாங்க. அஸ்வினி 1ஆம் தேதி. சரி, அஸ்வினி 1ஆம் பாதம் அப்படின்னு அர்த்தம். நம் பாதம். சரிங்க. சித்திரை 1ஆம் தேதி சூரியன் ம் ஆனவர் 6 நாளிகை 28 ஜோதிட வினாடிக்கு அஸ்வினி ம் 1ஆம் பாதம் மேச ராசி ம். மேச அம்சத்திற்கு வருகிறார் அப்படின்னு அர்த்தம். சரிங்க. சரிங்க. சித்திரை 1 ஆரம்பிச்சிருந்தது. ஆனா 6 நாளிகை கழிச்சுதான் தலைவர் எங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ளே வர்றார். சரிங்க. அதுக்கு சரிங்க. எங்க இருக்கிறாரு? மீன ராசியிலே இருக்கிறாருன்னு அர்த்தம். ஓ சரிங்க. சரியா? அவரு மீன ராசியிலேயே இருக்கிறாரு. சரிங்க. மீனத்திலே இருக்கிறாரு. 6 6 நாளிகை நாளிகை கழிச்சு தான் வராரு 28 வினாடி. வராருங்கய்யா. அப்ப 6ன்னா என்ன ஆகுறது? எத்தனை மணி நேரம் ஆயிரும்? தாராளமா 2 மணி நேரம் ஆயிரும்ல. ஆமாங்கய்யா. அப்ப காலையில 8 மணிக்கு மேலதான் சூரியன் சித்திரை 1ஆம் தேதி மேச ராசிக்குள்ளேயே வாராரு அப்படின்னு அர்த்தம். சரிங்க. சரிங்க. புரியுதா? அதத்தான் அங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்க. இப்போ போலாமா அடுத்ததுக்கு? போங்க. இப்ப நமக்கு ஆடி மாதம் தேவை, 6ஆம் தேதி தேவை. அங்க என்ன தேதி கொடுத்துருக்காங்க? 1ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, 4ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, 8ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஆமாவா? ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. நமக்கு 1 தேவையானது நாளிகை. என்ன? 6ஆம் தேதி. ஆமாங்கய்யா. 4ஆம் தேதி அவர் என்ன? 33 நாளிகை 22 வினாடிக்கு பூசம் 1ஆம் பாதத்துக்கு மாறி இருக்கார். கரெக்டா? 4ஆம் தேதி 33 நாளிகை 22 வினாடிக்கு பூசம் 1ஆம் பாதத்துக்கு மாறி இருக்காரு. அதுல இருக்கா 2வது வரி. ஆடி மாதத்துல 2வது வரியை பாருங்க. இந்த இருக்குல்லயா, இங்க பாருங்க, சாட்டை பாருங்க, இங்க பாருங்க, பஞ்சாங்கத்தை பாருங்க. இங்க கீழே இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஆடி மாதம் இருக்கும். பாருங்க, பக்கம் 16ல இந்த 16 அப்படின்னு போட்டு அப்படியே கீழே ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. பாருங்க, ஆடி மாதம் இருக்கும். சரிங்கய்யா. சரிங்க. சித்திரை மாதம், வைகாசி மாதம், சரிங்க. ஆடி மாதம், ஆடி மாதம். பாத்தீங்களா? இந்த ஆடி மாதத்துல ஆமாங்கய்யா. 1, அதுக்கடுத்து கேப் விட்டு 2, அதுக்கடுத்து 50, ம் புனர் ம் 4, கடை போட்டிருக்கா? ஆமாங்கய்யா. அ- அ, அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்கு? 4, 33, 22, பூச 1, கடை சிம் அப்படின்னு கொடுத்துருக்கா? ஆமாங்கய்யா. இதுக்கு என்ன அர்த்தம்னா 4ஆம் தேதி 33 நாளிகை 22 வினாடி பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் கடக ராசி சிம்ம அம்சம், அதுக்கு சூரியன் வருகிறார் அப்படின்னு அர்த்தம். சரிங்க. அதுக்கு அடுத்து எப்ப மாறுறாரு? 8ஆம் தேதி 3 நாளிகை 19 வினாடி பூசம் 2 கடக ராசி அம்சம் கன்னி, கன்னி அம்சம். அதுக்கு மாறுறார். நமக்கு இப்ப சரிங்க. இங்க தேவைப்படுறது என்ன? 6ஆம் தேதி 6ஆம் தான் தேதி. தேவை. அப்போ ம் 4ஆம் தேதி தான் அவர் மாறி இருக்காரு. அதுக்கடுத்து 8ஆம் தேதி தான் மாற போறாரு. அப்போ அது போறாரு. 6 ஆமாங்க. இன்பிட்வீன் கேப்ல இருக்கு. அப்பா என்ன அர்த்தம் அப்படின்னா பூசம் 1ல தான் நிக்கிறாரு சூரியன். சரிங்க. புரியுதா? புரியுதுங்கய்யா. வெரி குட். அப்போ சூரியன் எங்க போடணும்? சூரியன் என்ன நட்சத்திரத்துல நிக்கிறாரு? கடகம். பூசம். பூச பூசம். நட்சத்திரம் 1ஆம் பாதம். ஆஹ் பூசம் 1 போட்டாச்சா? முடிஞ்சா? அவ்வளவுதான். போட்டாச்சுங்க. ம் இங்க ராசி கட்டத்துல அவர் எங்க இருக்கிறாரு சொல்லியிருக்காங்க? கடகராசி. 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 அம்சத்துல எங்க இருக்கிறாரு? சிம்ம ராசி. ஆஹ் சிம்மம். 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 முடிஞ்சா? சரி. ஆமாங்கய்யா. ராசி கடகராசி. கடகராசி யாரோட ராசி? சந்திரனோட ராசி. சந்திரன். சந்திரன். சந்திரனுக்கு சூரியனுக்கு என்ன உறவு? நட்பா பகையா? நட்பா பகையா? ஏ டீம் பி டீம் போட்டோம்ல. அது ஆமாங்கய்யா. சூரியன் சந்திரன் எல்லா பேரும் ஒரே ஆளா தானே வருவாங்க. ஆமாங்கய்யா. ஏடிஎம். செவ்வா ஆமாங்கய்யா. ஏடிஎம். கரெக்டா? இப்ப ஆமாங்கய்யா. நட்பு தானே.
நட்பு தாங்கய்யா. ஆமா. அப்ப இங்க நட்பு அப்படின்னு எழுதணும். ஓ சரிங்க. சரியா? அம்சத்துல அவர் என்ன ஆகுறாரு? அப்ப அம்சத்துல ஆட்சி ஆகுறாரு. ஆட்சி அப்படின்னு எழுதணும். அவர் சொந்த வீட்டுல இருக்கிறாரு அப்படின்றதுனால இந்த இடத்துல ஆட்சின்னு போடும். சரிங்கய்யா. புரியுதா? புரியுதுங்கய்யா. அடுத்தது சந்திரனை பாருங்க. சந்திரன் ஆடி 6 எங்க இருக்கிறாரு பாருங்க. அஹ் க- க- உத்- சொல்லிருவீங்களா? உத்- உத்- உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் வெரி குட். இங்க கன் பாருங்க. ரெண்டாம் உத்திரம் கன்னியில 2ஆம் பாதத்துல உத்திரம் நட்சத்திரத்துல இருக்காருங்கய்யா. சரி சொல்றேன் கேளுங்க. அதாவது சந்திரன் வந்துட்டு ரொம்ப வேகமா போகக்கூடிய கிரகம். அதனால பாருங்க, சரிங்க. ரொம்ப ஜம்ப் ஆகி போயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் உத்தரம் சரிங்கய்யா. 2 இருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்க, ஆமாங்கய்யா. உடனே வந்துட்டு எல்லா கிரகமும் சூரியனை பார்த்தோம்னா அஸ்வினி 1, அஸ்வினி 2, ஓ ஓ அஸ்வினி 3, சரிங்க. அப்படி ஒவ்வொரு பாதமா போனாரு. சந்திரன் மட்டும் பாருங்க ஜம்ப் பண்ணி போறாரு. பாருங்க, உத்தரம் ஆமாங்க. 2, சித்திரம் 3, விசாகம் 4, சித்திரம். மூலம் 1 அப்படின்னு பாருங்க எவ்வளவு வேகமா ஜம்ப் பண்ணி போறாரு தெரியுதா? ஆமாங்க. அதனால ஆமாங்கய்யா. இவங்க இங்கேயே போட்டிருந்தாங்கன்னா நமக்கு கால்குலேஷன் தேவையில்லை. இவங்க போடல. ஆமாங்க. அதனால இதை நம்ம கால்குலேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அதனால சந்திரனை சரிங்கய்யா. விட்டுருவோம். சரி, சந்திரன் நம்மள தான் கண்டுபிடிக்கணும். ஓ சந்திரனுக்கு அடுத்து சரிங்கய்யா. வரக்கூடிய செவ்வாயை பார்ப்போம். சரிங்கய்யா. 18ஆம் பக்கம் செவ்வாய் இருக்கு பாருங்க. ஆமாங்கய்யா. அதுல என்ன மாசத்துக்கு பார்க்க போறோம்? ஆடி மாசம். ஆடி மாசம். கரெக்டா? அதுல ஆமாங்கய்யா. எத்தனை நாளிகைக்கு மாறுறாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? 44 நாளிகை 12 வினாடியில மாறுறாருங்கய்யா. அவ்வளவுதான். 6ஆம் தேதி தான் அவர் மாறுறாரு செவ்வாய். அதுல டவுட் இல்ல. எத்தனை நாளிகைக்கு மேல மாறுறாரு? 44 நாளிகைக்கு மாறுறாரு 6ஆம் தேதி. நம்ம உதாரண ம். குழந்தையா ஒண்ணு எடுத்திருக்குமே, அது எத்தனை மணிக்கு பிறந்துச்சு? காலையில 10 மணிக்கு பிறந்துச்சு. சரிங்கய்யா. சரியா? உதாரணமா ஒரு குழந்தைய எடுத்தோம். அந்த குழந்தை என்ன பண்ணிருச்சு? காலையில 10 மணிக்கு பிறந்துச்சு. 10 மணிக்கு பிறந்தது. சரியா? சூரிய உதயத்துக்கும் சரிங்க. அதுக்கு இடைப்பட்ட மணி நேரம் 4 மணி நேரம். அதை நாளிகையா சரி. மாத்தோம்னா 10 நாளிகை. சரிங்கய்யா. சரியா? ஆனா இங்க செவ்வாய் எப்ப மாறாரு? 44 நாளிகையில தான் மாறுறாரு. ஆமாங்கய்யா. அப்ப அதுக்கு முன்னாடி முந்தின நாள்ல என்ன இருக்கும் அதைத்தான் நம்ம எடுத்துக்கிடணும். முந்தின நாள்ல என்ன இருக்கு? ஆடி 1ஆம் தேதி மாறி இருக்காருல, ரேவதி 4. ஆமாங்கய்யா. அதைத்தான் நம்ம எடுத்துக்கிடணும். அவர் ரேவதி 4ல தான் இருக்காரு. 6ஆம் தேதி காலையில குழந்தை பிறந்துச்சு. ஆனா சாயந்தரமா தான் அவர் என்ன பண்றாரு? மிருகசீரிஷம் 1ஆம் ஓகே. பாதத்துக்கு போறாரு. சரிங்கய்யா. சரிங்கய்யா. புரிஞ்சதா? வந்தவர் அங்கேயே தங்கிட்டாரு. ரோகிணிலே சார் ரோகிணி ரோகிணி 4ஆம் பாதத்துல சரிங்கய்யா. 6ஆம் தேதி சாயந்தரம் பொழுது ம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரை அவர் அங்கேயே தங்கிட்டார். தங்கியிருக்காரு. சரிங்கய்யா. சரிங்கய்யா. ஒரு சாயந்தரத்துக்கு மேலதான் போறார். குழந்தை காலையிலே பிறந்துருச்சு. அதனால ரோகிணி 4ஆம் பாதத்துல தான் நம்ம வைக்கிறோம். சரிங்கய்யா. இதுல எதுவும் டவுட் இல்லையே? இல்லைங்கய்யா. இல்லைங்க. புரியுதுங்கய்யா. சரி, புதனுக்கு சொல்லுங்க. ஆடி மாசம் என்ன வருது அப்படின்னு. ஆடி 6ஆம் தேதி எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் பார்த்து சொல்லுங்க. ஐ- ஐயா திருவாதிரை சார். திருவாதிரை பாதம் சொல்லுங்க. 4ஆம் பாதம். 4ஆம் பாதம் இல்லையா? வெரி குட், வெரி குட், வெரி குட். 4ஆம் பாதம். மிதுன ராசியில இருக்காருங்கய்யா. மீன அம்சங்கய்யா. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஐசைட் கம்மியாயிருச்சோ சத்யராஜ் சார் உங்களுக்கு? ஐயா இல்லைங்கய்யா. ரொம்ப கவனிச்சு பாக்கீங்களே, அதான் கேட்க. ஐயோ, கண்ணு எப்படினாலும் காட்டி கொடுத்துரும் போல தெரியுது. சரி, ரைட்டு. அதுக்கடுத்து புதனை கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கடுத்தது குருவை கண்டுபிடிங்க. 20ஆம் பக்கம் குரு இருக்காரு, அவரை பாருங்க. பூசம் ஆடி 3 மாசம் தானே நமக்கு தேவை. பூசம். ஆமாங்கய்யா. பூசம் 3ஆம் தேதிங்கய்யா. சரி, வெரி பூசம் குட், 3ஆம் பாதத்துல வெரி இருக்காருங்கய்யா. குட், வெரி குட். நல்ல பிக்கப்.
வெரி குட். ஆடி மாசம் 11ஆம் தேதி தான் தலைவர் என்ன பண்றாரு, இடம் மாறுறாரு. நமக்கு தேவை ஆமாங்கய்யா 6. அப்போ அதுக்கு முந்தினதை சரிங்கய்யா எடுத்துக்கிட வேண்டியதுதான். அப்போ பூசம் 3. சரிங்க வெரி குட். அழகு. அழகா சொல்லிட்டீங்க. சுபாமா உங்களுக்கு தெரியுதா? புரியுது சார். ரைட், ஓகே. அதுக்கு அடுத்தது சுக்கிரனை பார்ப்போம். சுக்கிரனுக்கு ஆடி மாசம் அந்த 6ஆம் தேதிக்கு பார்த்து சொல்லுங்க. பூரம் ரெண்டுங்கய்யா பூரம் 2. வெரி குட், ஆமா வெரி குட், வெரி குட். 6ஆம் தேதி அப்படின்றதுனால பூரம் 2. வெரி குட். அதுக்கடுத்து சுக்கிரன் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து சனி பகவானை பார்த்து சொல்லுங்க. குழப்பமாயிடுச்சுங்கய்யா என்னாச்சு? உத்திரட்டாதி 3 சார். உத்திரட்டாதி 3. அதாவது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன மாசம் தேவை? ஆடி தான் ஆடி தேவை. சித்திரை வைகாசி ஆணி வரைய இருக்கு. அதுக்கடுத்து ஆடியை காணோம். பிரிண்டிங் மிஸ்டேக் விட்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆமாங்கய்யா அவர் எங்கேயும் போகல. இல்ல அவர் இல்ல ஆக்சுவலா என்னன்னா, சித்திரை வைகாசி, சித்திரை மாசம் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துல நிக்கிறார். வைகாசி மாசம் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு போறார். 3ஆம் பாதத்துக்கு போன உடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியல. அதுக்கு அடுத்தது ஆணி 3ஆம் தேதி மனசு ஒரு மாதிரி பேதலிச்சிருச்சு. சரியா? மனசு பேதலிச்சு அவரு வக்ரமாக ஆரம்பிச்சிட்டாரு. சரியா? வக்ரமாகிறாரு. அவரோட பொசிஷன் எப்ப சேஞ்ச் ஆகுது? ஆவணி. ஆவணி மாசம் உத்திரட்டாதி 2ஆம் ஓ பாதத்துக்கு போயிறார். ஓ பின்னாடி சரிங்க போறார். புரியுதா? சரிங்க அப்போ நம்ம இதை எங்கன்னு எடுக்கிறது அப்படின்னா, உத்திரட்டாதி 3ஆம் பாதம் தான் எடுக்கணும். புரியுதா? ஆணி ஆணி மாதத்துக்கு முன்னாடி வரக்கூடிய வைகாசியில உத்திரட்டாதி 3ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. கரெக்டா? புரியுதா? சரிங்கய்யா பொசிஷன் எதையுமே அவர் சேஞ்ச் பண்ணவே இல்லையா? அதே பொசிஷன்ல தான் நிக்கிறாரு. சரிங்க சரியா? பின்னோக்கி போக போறேன், இந்த தேதியில இருந்து நான் பின்னோக்கி போக போறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாரு. ஆணி மாதம். சரிங்க அப்போ சரிங்கய்யா வைகாசி. அப்போ புரிஞ்சிருச்சா? உத்திரட்டாதி 3 எப்படி எடுத்தேன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சா? புரியுதுங்கய்யா அப்ப அடுத்ததுக்கு ஆவணி மாதம் 14ஆம் தேதிக்கு அடுத்து அவரு உத்திரட்டாதி 2க்கு திரும்ப வக்ரம் ஆகிறாங்க இல்லையா 3ல தான் மனுஷன் உட்கார்ந்துருக்கான். ஓ 3ல சரிங்கய்யா உட்கார்ந்துட்டு என்ன பண்றேன், நான் இனிமேல் நேரா போக ம் மாட்டேன், திரும்பி போவேன்னு ஆணி மாசம் சொன்னேன். சொன்னவன் சரிங்கய்யா ஆவணி மாசம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆணி 3ஆவது மாசம், சாரி ஆணி 3ஆம் தேதிக்கு சொன்ன மாதிரி ஆவணி மாசம் ம் 14ஆம் தேதிக்கு உத்திரட்டாதி 2ல போய் திரும்பி போய் உட்காந்துட்டு. சரிங்கய்யா சரிங்கய்யா சரியா? ரிவர்ஸ் வந்துட்டார். புரியுதுங்க வாத்தியார் அடிச்சு புரியுதுங்க அதை போய்கிட்டே ஃபுல்லா இருந்தாரு. நேரா போனவர் படக்குன்னு திரும்பிட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்கய்யா சரியா? அதுக்கு அடுத்தது நம்ம இங்க போகலாம், ராகு கிட்ட போலாம். ராகுக்கு பாருங்க, சித்திரை வைகாசிய காணோம், ஆணி இருக்கு, ஆடிய காணோம். நமக்கு தேவை ஆடிதான். ஆணி இருக்கு, ஆமாங்கய்யா ஆடிய காணோம். ஆமாங்கய்யா அப்ப ஆணி மாசம் அவர் எத்தனாம் தேதிக்கு மாறி இருக்காரு? 26ஆம் தேதிக்கு மாறி இருக்காருங்கய்யா 26 6ஆம் தேதி 26ஆம் தேதிக்கு மாறி இருக்காரு. அப்போ என்ன மாறி நட்சத்திரத்துக்கு மாறி இருக்காரு? அவிட்டம். அவிட்டம் 4ஆம் பாதம் அவ்வளவுதான். அதுதான் எடுக்கணும். பாருங்க, இவர் பின்னாடி கூடயே அதுதான் போறாரு. சதயம் 1, அவிட்டம் 4, அவிட்டம் 3, அவிட்டம் 2, அவிட்டம் 1, ரிவர்ஸ்ல திருவோணம் சரிங்கய்யா 4, அப்படியே பின்னாடி கூடயே போறாரா? ஆமாங்கய்யா சரியா? அதனால இவரு வக்கரமானாத்தான் கிரகம் பின்னாடி போகும். ராகு கேது எப்பவுமே பின்னாடியாதான். ரிவர்ஸ் தான் சரிங்கய்யா ரைட், இது தெரிஞ்சிருச்சா? ம் இது அப்படியே நம்ம அங்க எழுதிக்கிட வேண்டியது. இங்க சரிங்க அப்படியே எழுதிட வேண்டியது. அந்த தேதிக்கு என்ன உண்டோ அந்த இது கீழே அப்படி எழுதி. அதுக்கடுத்து கேதுவுக்கு. சரி கேது மகம் மகம் 2ங்கய்யா வெரி மகம் குட், 2ஆம் பாதம். வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டீங்க. எதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க? அந்த மாந்தி இதுக்கு வராது. கேது கண்டுபிடிச்சிங்க, ராகு கண்டுபிடிச்சிங்க, சனி, சுக்கிரன், குரு, புதன், செவ்வாய் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டீங்க. சூரியனையும் கண்டுபிடிச்சிங்க. சரிங்கய்யா ஈஸி. கண்டுபிடிக்க வேண்டியது இந்த சந்திரனையும் இந்த லக்னத்தையும். லக்னத்தை லக்னத்தையும் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா நெருக்கமா கொண்டு போற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்.
இதை போட்டு பார்த்து சரிங்க நாளைக்கு ஒரு சம்மு தரேன், அந்த சம்மை நீங்களே கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஈஸியான சரிங்க சம்மா தரேன். சரியா? சரிங்க இன்னைக்கு ஆடியா? ஆமாங்கய்யா நாளைக்கு ஆடி 7 7 ஆமாங்க காலை 10 மணிக்கு குழந்தை பிறந்திருக்கு. சரியா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு குழந்தை பிறந்திருக்கு. அப்ப அந்த குழந்தைக்கு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? சூரிய உதயம் கண்டுபிடிக்கணும், உதயாதி நாளிகை கண்டுபிடிக்கணும், ராசி பரிமாண இருப்பு கண்டுபிடிக்கணும், அதுக்கு அடுத்தது லக்னம் நின்ற ராசியை கண்டுபிடிக்கணும். 4 ஸ்டெப்ஸ். இந்த 4 ஸ்டெப்பையும் புக்கை ரீட் பண்ணுங்க, வீடியோவை பாருங்க, திரும்ப திரும்ப போட்டு சரிங்க பார்த்து நாளைக்கு போட்டுட்டு வாங்க, அடுத்த ஸ்டெப் சொல்லி தரேன். சரிங்க சரியா? ஓகேங்கய்யா